இதை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நான் 2-3 டைம் ரெக்கார்ட் பண்ணேன். அப்புறம் நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போது இதை நான் 4th டைமாக பண்ணுறேன். கவின் அவரோட ஹானர் கில்லிங் தான். கில்லிங்கில் என்ன ஹானர், பட் அதுக்கு அந்த டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு, அந்த நேம் எல்லாமே. இது மாதிரி அணவுக்குள்ளே பண்ணுறதுக்கு தனி சட்டம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க. ரீசன் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஓட் பேங்க்காக தான். இப்போ எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு ஒரு குரூப்பாக தான் இருக்கிறாங்க, பிசி மக்கள், எம்பிசி, ஓபிசின்னு சொல்லிட்டு. ஈவன் இதில் என்ன கொடுமைன்னு பார்த்திங்கன்னா, எஸ்சி பீப்புள்ஸ் தான் இருந்துட்டு பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டு, செகண்ட் 1 இயர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கிற பீப்புள் தான் இங்கே செத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை அதிகமான பாப்புலேஷனில் இருக்கனால அவனுங்க செத்தாக பரவாயில்லன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினச்சிருது போல். இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், இங்கே வக்கீல் பையன் வக்கீல் ஆகணும், டாக்டர் பையன் டாக்டர் ஆகணும், கலெக்டர் பையன் கலெக்டர் ஆகணுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் நீங்களாம் ஒத்துப்பீங்களா? இதில் மட்டும் சொல்கிறீங்க இருந்துட்டு நான் ஆண்ட பரம்பரை, எங்களோட பொண்ணை நீ எப்படி பார்ப்ப, எங்களோட பையனை நீ எப்படி பார்ப்பேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணுற ஆளுங்க எல்லாருக்கும் இதுதான் கேள்வியே. இப்போ அவன் விடுற மூச்சு காற்று தான் எல்லா பக்கம் ஒரே காற்று தான் இருக்குது. அதை அவங்களால அடைக்க முடியுமா? எது உங்களுக்குள்ளே அடைக்க முடியுதோ அதை நீங்கள் அடைச்சிக்கிறீங்க. கொஞ்ச நாளில் திடீர்னு மண் சரிவு வந்தோ இல்லை ஏதோ ஒன்று வந்தோ எல்லாம் செத்து போயிட்டா என்னையா இருக்கும் இங்கே? இந்த கொரோனா வந்தப்போ எல்லாம் கூட்டமாக செத்து போனாங்க. அந்த பிபிஇ கிட்டுன்னு ஒன்று எல்லாம் வாங்கி மாட்டிட்டு மாஸ்க் வாங்கிட்டு எவன் அதை தயாரித்தான், என்ன பண்ணால் யாருமே தெரியாது. பணத்தை எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தினாங்க. அதில் எந்தெந்த ஜாதிக்காரர் இருக்கா, எந்த ஜாதிக்காரர்னு யாருக்குமே தெரியாது. சுனாமி வந்தப்போ அவ்வளோ பேர் இறந்து போனாங்க. கொஞ்சமாச்சும் முற்போக்குத்தனமாக யோசிக்கணும். நீ மனுஷன், நான் மனுஷன், அவ்வளோதான். இது நம்மலாம் ஒன்றா இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். இந்த பாகுபாட்டினால என்ன ஆகிட போகுது? திரும்ப இறந்து போன உங்களோட தலைவருங்க யாராவது வரப்போகிறாங்களா? இல்லை நீங்கள் சொல்கிற மேல் ஜாதியில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு டேர்ம் கொடுத்துக்கிறீங்களே, உங்களுக்குள்ளேயே பணக்காரன் எல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா? இல்லை உங்களுதுலே இருந்துட்டு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கா? நீ ஒருத்தனை மட்டமாக பார்க்கும் போதே ஒன்றொருத்த மட்டமாக பார்த்துட்ருக்கான்றத கொஞ்சமாச்சும் அந்த புரிதல் உன் மனசில் இருக்கணும்.